ஹலோ மெர்க்யூ. ஸோ இன்னைக்கு நம்ம பாண்டிச்சேரி வந்திருக்கோம். கடையை பார்த்துட்டோம், அங்கதான் இருக்கு, வாங்க போலாம். ஸோ 350 ஷர்ட்ஸ். ஹலோ அம்மா, வாங்க. வணக்கம். வாங்க. ஸோ நிறைய பேசலாம், உள்ள போய் உட்காந்து பேசலாம். ஓகே. ஹலோ மெர்க்யூ. ஸோ இன்னைக்கு என் கூட லக்ஷ்மி அம்மா இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசி தெரிஞ்சுப்போம், வாங்க உள்ள போலாம். ஹலோ அம்மா. வணக்கம். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து தயாராயிட்டாங்க, லக்ஷ்மி அம்மான்ற பேரு உடனே அவங்களுக்கு இதெல்லாம் எடுக்க தோணிடுச்சு. இதெல்லாம் வந்து எனக்கு தெய்வம் மாதிரி, நம்ம பெக்காத பிள்ளைங்க மாதிரி. ஏன்னா நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம சகோதரன் சகோதரி மாதிரி. இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. இதெல்லாம் பார்த்தா எனக்கு கண்ணே கலங்கும். ஏன்னா நம்ம வந்து படிக்க தெரியாமல் படிச்சதே ரைட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இன்னும் படிச்சிருந்தா. கார்த்தி சாப்பிட்றியாப்பா? எனக்கு அந்த பால் கொடுப்பா. எனக்கு பால்னா அவ்வளோ பிடிக்கும். அப்படியா? ஓ. நான் படிக்கக்குள்ளெல்லாம் இது ரொம்ப விளையாடுவேன். அம்மாலாம் இறந்துட்டோடனே நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. சரி, இதை இந்த ஃபஸ்ட் டைம் இதை வாங்கி வச்சு விற்றோம். சரி, பேர் சொல்லி இது என்ன பேருன்னு கேட்டாங்களா? என்ன பேருன்னு கேட்டால் பசங்க சொல்லலை. அப்புறம் நானாக படித்து PECKHAM பிகாம் என்னுடைய படிப்பில். ஆனா நீங்க வந்து BCKM பார்த்தா அது உண்மையா பிகாம் தோணுது. புரியுதுங்களா? இது வந்து நரோடா. அவர் உயரமா இருக்கிறதுனால நரோடா. இவங்க பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா லெசி. ஒயிட் கலர்ல சேவப்பா இருக்கிறாருல, அதனால லெசி. இது பேர் வந்து கித்தானி. இது பாத்தீங்கன்னா பஞ்சிமா. எப்படின்னா BENZEAM பஞ்சிமா. இது என்னுடைய இது வந்து AY பாலா. இது டீ மாதிரியே தெரியல, AY மாதிரி பாலா. ஆமா, இது எவ்வளோ ரீச் தனியா போட்டா செம ரீச் ஆயிடுச்சு. அதை விட இவங்க தான் ரொம்ப ரீச். அவங்க வந்து பேர் என்னன்னு தெரியல. இதை விட்டுட்டேன், லட்சுமி அம்மா. இதை விட்டுட்டேன். இதை மட்டும் நம்மளுக்கு எல்லாருக்கும் லட்சுமி பிடிக்காத இருக்காதுல்ல, அதனால லட்சுமி அம்மான்னு சொல்லிட்டேன். யாருக்கும் இன்னும் தெரியாது உங்க பேர், எல்லாரும் லக்ஷ்மி அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. உங்க உண்மையான பேரு சொல்லுங்க. என் உண்மையான பேரு செல்வி. ஓகேம்மா, இதுக்கு திருப்பி வருவோம், ஜெசிக்கு வருவோம். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியணும், செல்வி அம்மாவோட ஆரம்ப காலம் எப்படி இருந்தது? சின்ன பிள்ளையில இருந்து வளர்ந்துருப்பீங்களா? நீங்க பாண்டிச்சேரியிலே பிறந்து வளர்ந்தீங்களா? பாண்டிச்சேரி தான், தவளகுப்பம்ன்ற ஊருக்கு பக்கத்துல ஒரு கிராமம். இந்த கிராமத்துல காசாந்திட்டி எங்கள் ஊர் பேர். நான் அங்கே தான் பிறந்து வளர்ந்தேன். எனக்கு 16 வயசு இருக்குள்ளே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அப்பா சின்ன வயசுலேருந்தே இல்லை. அதனால் சொந்தக்காரங்க தான் நிறைய பேர். எங்கள் அண்ணன் தான், எங்கள் அண்ணி எல்லாம் இருக்காங்க. அண்ணன் தான் ஒரு பார்த்து மேரேஜ் பண்ணாங்க. மேரேஜ் பண்ணுற இடத்துல ஒரு அரியாங்கப்போம். அவர் காலம் போக்கில் கொடுத்தாங்க. அவர் பெரிய பையன், 6 மாதம் குழந்த. அவர் ஒரு மாதிரி போயிட்டார் வீட்டுக்குள்ள. அவங்க சொல்கிற பேச்சு தான் கேட்பாரு, அவங்க கூட தான் இருப்பார். பொண்டாட்டி புள்ள குடும்பனே பார்க்கவே மாட்டார். அதுவும் ஒரு கட்டத்தில் இறந்துடலாம்லாம் போனேன். ஆமாம், ரொம்ப கஷ்டம். வாடகை வீடு, அதை லெட்டின்லாம் கையால் கவர் போட்டுலாம் வாரி கொட்டிக்கிறேன் பசங்களுக்காக. ஒரு வீடே இல்லை, வாடகை கூட எனக்கு கொடுக்க தகுதியே கிடையாது. ஒட்டு தண்ணியெல்லாம் கூட படுத்துருந்துருக்கேன். அப்ப என்ன பண்ணுவீங்க வாடகை? ரொம்ப என்ன பண்ண முடியாதுன்னா காலையிலேயே போயிடுவோம். இப்போ 9 மணிக்கு ஒரு வேலைக்கு போனால் ஒரு சம்பளம் வரும்ல, 7 மணிக்கே வேலைக்கு போனோம்னா பார்ட் டைம் ஜாப் மாரி எக்ஸ்ட்ரா காசு வரும். சனி ஞாயிறுலாம் வீட்டிலே இருக்க மாட்டேன், பிள்ளைங்களை இட்டுக்குன்னு கூடயே இட்டுக்குன்னு போவேன். அந்த மாரி இருக்குள்ள கொளுத்த ஒரு 50 ரூபா வாடகை. அப்போல்லாம் 50 ரூபா வாடகை, 200 வாடகை, 500 வாடகை, லாஸ்ட்டாக 2000 ரூபா வாடகை. அது வரைக்குமே கஷ்டம். அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான். ஒரு நல்ல துணி இருக்காது. 2 புடவை 2 ஜாக்கெட்டு தான் அப்படி தான் வச்சுருப்பேன். யாருன்னா கொடுக்குறாங்கல்ல புடவை, அதெல்லாம் வாங்கி கட்டிக்குவேன். அப்படியே அதை கொண்டு படிக்க வச்சேன் பையனை. காலைல அன்னன்னைக்கு வேலை எப்படி கொடுப்பாங்க, அது மாதிரி காலையில் போனால் சாயந்தரம் வந்தால் கொளுத்து வேலை. 30 வருஷம் கொளுத்து வேலை செஞ்சு. பையனுக்கு வந்து இன்னும் ஒரு 4-5 நாள் தான் இருக்குது பிறந்த நாள். 31 வயசு ஆரம்பிக்குது. உங்களுக்கு ஒரே பையனா? 2 பையன், ஒருத்தன் இறந்துட்டான். சின்ன வயசுல 7 வயசுல இறந்துட்டான். வந்து ரங்கசாமி ஐயா வந்து வேலை அலோன்ஸ் பண்ணோடனே எக்ஸாம் எழுதுனான். ஒரு போலீஸ் பிசியா அது உள்ளார போயிட்டான். மெரிட்லி நல்ல மார்க்கு, 86% மார்க் எடுத்தான். அதில் போன பிற்பாடு தான் நம்மளுக்கு பசி இல்லாமல் அவன் ஏதோ சப்போர்ட் பண்ணி இந்த இடம் வாங்குறது, கொளுத்து வேலைக்கு போகிறது, நான் கொஞ்சம் அவன் கொஞ்சம் போட்டு வீடு கட்டுறது, இதை மாதிரியா இருந்துட்டு இப்போ ஒரு ஃப்ரீ பிளாட்லேயே காசு கொடுத்து வாங்கி அந்த வீட்டில் பையனை வச்சிருக்கிறேன். உங்க கணவர் அவர் இப்போ இருக்காரா? இல்லை, இருக்காரு. ஆனால் நாங்கள் பேச மாட்டோம்.
எத்தனை வருஷமாவது பேச்சுவார்த்தை இல்லாம? எல்லாமே அப்பயே முடிஞ்சிச்சு. அதாவது குழந்தையே பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடி ஒளிஞ்சிக்கின்னு இருந்தா நம்மளாலாம் அது மாதிரிலாம் முடியாதும்மா. தெம்பு இருக்குது. நம்ம அம்மா கொடுத்த பால் ஒரு ஒரு பெண்கள் நினைக்கிறது என்ன, நம்ம அம்மா கொடுத்து பாலை கொடுத்து உயிரை கொடுத்து நம்மளை வளர்த்துருக்குறாங்க. பிள்ளைய ஆகிப்போச்சு, இல்லைன்னா நம்ம முடிவை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். அது என்ன பாவம் பண்ணுச்சு, அதை நல்லா வளர்க்கணும். பிள்ளைக்காக தாம்மா நான் இருக்கிறேன்னே. பிள்ளை இல்லைன்னா நான் கிடையவே கிடையாது. அவன் ஆஃபீஸ் வேலையை விட்டுட்டு வரத்தங்காட்டுமே 10 ஃபோன் அடிச்சிடுவேன். பிள்ளை எங்கே அந்த தேடுது மனசு. கையிலே வச்சுருந்துட்டு காலையில் போய் சாயந்தரம் வந்து வீட்டில் படிச்சுக்கின்னு இருப்பான். இப்போ காலையில் போய் நைட்டுக்கு வரான், நைட் டியூட்டி போடுறாங்க, அது போடுறாங்கல்ல, அப்போ கஷ்டமாக இருக்கும். ஓகே. பிள்ளை என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு. அதுக்காகவே வீட்டில் ஒரு கடை ஒரு 2000க்கு முதல்ல ஆரம்பித்தேன். அது அப்படியே நல்லா ஓடிச்சு. பக்கத்தில் சொந்தக்காரங்க தம்பி கூட போலீஸ் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களாம் வந்து எடுப்பாங்க ஒரு சட்டை. அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இதை மாதிரி இருந்தால் வீட்டுக்கெலாம் வந்தால் செட் ஆகாது, நம்ம ஒரு சின்ன கடையை இந்த ரோட்டு ஓரத்தில் போட்டுக்கலான்னு சொன்னாங்க. அப்போ ரோட்டு ஓரத்துலலாம் வேணாம், அப்போ வந்து காலி பண்ணனா நீ வேலைக்கு போயிடுவ, நான் பிரிச்சுக்கு நீ எங்கே போக முடியும், அதனால் ஒரு சின்ன கடையாக பார்த்து எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அப்போல்லாம் நான் வந்து ஆஃபர் கொடுப்பேன். 3 சட்டை 350 ரூபா, ஒரு டிஷர்ட் 50 ரூபா, ஒரு டிஷர்ட் 25 ரூபா, இதை மாதிரி கொடுப்பேன். ஏன்னா இது வந்து பெரிய ஆள்லாம் யாரும் வந்து எடுக்க மாட்டாங்க. சும்மா சேர்த்து வச்சுருந்து காசு சேர்த்து வச்சுருந்து இப்போ பேரண்ட்ஸ் கொடுக்குற காசை சேர்த்து எடுத்துன்னு வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா அது மாதிரி கொளுத்து வேலை செய்கிறவங்க, ஒரு சின்ன கடை வச்சுக்கிறவங்க, ஒரு பழக்கடை வச்சுக்கிறவங்க, அது மாதிரி ஒரு குழந்தைக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப வருவாங்க. ஆயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி. ஏன்னா இந்த வயசான காலத்தில் நீங்கள் வீடியோ போடுறீங்க, உங்களுக்காக நான் வரேன், என் பிள்ளைவா ஆயா போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நிறையா பேர். இது வந்து என்னுடைய முயற்சி மட்டும் கிடையாது, இது எல்லாரோடைய சப்போர்ட்டும் தான் இதில். ஓகே. எப்போ இந்த கடையை ஆரம்பிச்சிங்க? இந்த கடையை ஆரம்பிச்சு எவ்வளோ வருஷம்? 2.5 வருஷம் இருக்கும். இப்போ பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி 27 வந்துச்சுன்னா 3 வருஷம். இந்த வருஷத்துல யார் முதல்ல இந்த இன்ஸ்டாகிராம்குள்ள வரலாம் அப்படின்ற ஐடியா கொடுத்தா? ஃபர்ஸ்ட்லாம் நம்மளுக்கு இந்த ஐடியாவே இல்லை. சேல்ஸாக இருக்காது. இப்போ காலைல வந்து கடை திறந்தேன்னா ஒரு 3 சட்டை 2 சட்டை இது மாதிரி தான் ஓடும். ஏன்னா நானே ஒரு 5 ரூபா 10 ரூபா 7 ரூபா 2 ரூபா அது இல்லாத எப்படி பாருங்க. இப்போ எவ்வளோ பேர் வராங்க இல்லைன்னு கேட்டால் அதுக்கும் கொடுத்துருவேன். இப்போ எங்கள் தம்பியே சொல்கிறான் பாருங்க உங்கள் எதிர்க்க, இதெல்லாம் காசுமா அதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்காதம்மா அப்படின்றான் பாருங்க. அந்த அப்படி ஃப்ரீயாக கொடுக்காமலும் கடை நடத்த முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் தான் எது ஃபேமஸ்னால் எல்லாருமே ஃப்ரெண்டுங்க, இந்த தம்பியோட ஃப்ரெண்டுங்க எல்லாம் இன்ஸ்டாகிராமில் போட ஆரம்பிக்கிறாங்க. நீ யாருன்னா வச்சு போடு அப்படின்னு சொன்ன ஒரு தம்பி கூட்டு போட்டோம். அப்போ கூட்டு போடக்குள்ள காசு எப்படியோ ரெடி பண்ணி தடவை போட்டோம். 2வது தடவைலாம் போடுறதுக்கு இல்லை. அப்புறம் அப்போ தான் நமக்குன்னு ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி நமக்குன்னு நம்ம போடுவோன்னு இங்கே வந்த பிற்பாடு தான் ஐடியா ஓப்பன் பண்ணுது. உங்களுக்கு எப்போ இந்த டெக்னிக்ஸ்லாம் கத்துக்கிட்டீங்க? அதாவது வந்து கடையை ஓட வைக்கிறதுக்கு படிச்சுட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஆனா உங்களுக்கு இயல்பா மக்கள் வரவங்களை பொறுத்து உங்களுக்கு தெரியும்ல, இவங்க வாங்குவாங்க, இவங்க கிட்ட இது முடியாது. அதெல்லாம் எப்போ உங்களுக்கு கத்துக்க ஆரம்பிச்சு? அதாவது வாப்பா வரக்குள்ளே ஒரு கடைக்காரருக்கு என்ன வேணும் வாப்பா. இப்ப நான் வெளியிலே உக்காந்துக்கிறேன் பாருங்க, கல்லா இருக்குது, எல்லாமே இருக்கு, நான் உக்காரல பாருங்க. ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ பெரிய ராயல் ஃபேமிலியோ பணக்காரங்களோ கிடையாது. நம்ம கீழ் மட்டத்துலேருந்து வந்திருக்கிறோம். நம்ம கடைக்கு வந்து பெரிய ஆள்லாம் யாரும் வரப்போறது கிடையாது. என்னை வந்து நம்ம ஆயான்னு கூப்பிட்ற பிள்ளைங்க நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வீட்டில் பாட்டி இருந்தால் என்ன பண்ணுவாங்க? வாசல்ல தான் உட்காந்துருப்பாங்க. அதனால வாசல்ல தான் இருப்பேன். இப்போ ஒரு கேம்ஸ் வச்சேன் நடுமத்தில். எப்படின்னா நம்ம கடையில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளில போகிறவங்களுக்கு ஒரு பழம், அந்த பழத்து மேலே கண்ணாடி கொட்டி அதில் தண்ணி ஊற்றி அந்த பழத்தை வச்சு அது மேலே 1 ரூபா காயின் வச்சோம்னா மேக்சிமம் அது ஒரு தடவை தான் நிற்கும். ஆனால் நிற்காது. ஆனால் இருந்தாலும் ஒரு கண்ணாடி ஃப்ரீயாக கொடுத்துருவேன். அதுங்க பிள்ளைங்க வர்ற கடை ஹாப்பியாக போகணும். இப்போ பிறந்த நாள்லாம் இப்போ வந்து 350 ரூபாய்க்கு விற்கிறதுனால 350 ரூபா சட்டை நம்மளால கொடுக்க முடியாது. ஒரு கண்ணாடி எடுத்து ஹாப்பி பர்த்டே செல்லம் அப்படின்னு சொல்லுவேன். அதெல்லாம் பேசுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு எல்லாருக்குமே. இப்போ பாருங்க, எங்களுக்கு பொரியெல்லாம் வந்து கர்நாடகா, பெங்களூரு, கேரளா, பாலக்காடு, அப்புறம் வந்து பிரான்ஸு, மலேசியா, அப்புறம் என்னென்னமோ ஒரு பசங்களுக்கு தெரியும். ஓகே.
எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப இவ்வளவு பிரபலம் ஆயிட்டீங்க லக்ஷ்மி அம்மா. இப்ப உலகம் எங்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட என்ன சொல்றது அந்த இன்னசென்ஸ், அந்த ஒரு இன்னசென்ஸ் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கே உங்ககிட்ட. இதெல்லாம் பார்த்துட்டு எங்க இருந்தெல்லாம் உங்களை தேடி வந்திருக்காங்க? என்னெல்லாம் கேக்குறாங்க? உங்ககிட்ட எப்படி அணுகுறாங்க? இப்பயே நீங்க பாத்தீங்களா ஆ, அமெரிக்கால அமெரிக்கால இருந்து வந்தாங்க, லண்டன்ல இருந்து வந்தாங்க பார்த்தேன். அது அந்த மாதிரி மாதிரி. இந்த வாய்ஸ் அது இப்போ வந்து நேத்தே ஒரு சார் ஒருத்தர் பேட்டி எடுத்தாரு. இப்போ சினிமா நடிகர் மாதிரிலாம் எவ்வளோ அழகா இருக்கிறாங்க, ம், ம், அது மாதிரிலாம் பேசுமான்னு சொன்னாங்க. ம், நமக்குலாம் அது மாதிரிலாம் பேச வராது. ஏன்னா நான் கஷ்டத்திலே இருந்து வந்ததுனால ம், எனக்கு அதெல்லாம் பேச தெரியாது. இப்படி தான் நம்ம பொருளுமா, ம். இது நம்ம பொருள்னு வச்சுக்க, இது விற்கணும் என்ன ஆ, பண்ணணும், நம்ம கடையில் இது இருக்கு வாங்க ம், அப்படின்னு தான் சொல்லி கொடுக்க ம், முடியும். ம். அதுதான் இயல்பா. ம், இயல்பா. ம், ம். இந்த ஓகே. பணம் பணம்னு ஓடுற உலகத்துல பாசம் இந்த ஆம்பளை பிள்ளைங்க பாருங்க, ஆம்பளை பசங்க சின்ன சின்ன பசங்களாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. ம், ம். வா ஆயாவுக்கு வீடியோ போடல, வா போய் பார்ப்போம், நான் வாடா மச்சான் ஆயாவை போய் பார்ப்போம். நான் அப்பதான் என் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தது ஒரு. ஓகே. ஆமா. இப்போ பெங்களூர்ல இருந்து எதுக்கு வந்தாங்க பாருங்க, அந்த ஊர்ல ஏதோ பால் நடக்குதான். எனக்கு பால்னா FIFA. சட்டன் வர ஏதோ நடக்குது போல இருக்குது. ம், ஆனா வந்து நம்ம கடைக்கு போய் ஆயா கல்ல போய் 10 பேருக்கு ஒரு நம்ம கேட்குற பொருள் இல்லாட்டாலும் அவங்ககிட்ட இருக்கிறது வாங்கின்னு வரும்ன்ட்டு வந்ததுதான். ம். இது மாதிரி பேச்சு கொடுத்து பேசி எடுத்து போட்டு, ஆயா நீ நல்லா பேசுற ஆயா, நீ வேணா பாரு ஆயா, உன் பீச்சை வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல போடுறேன்னு அந்த பிள்ளைங்க போட்டதுதான். ஓகே. முதல்ல இந்த வீடியோ போட்டீங்கல்ல, அப்போ வந்த விமர்சனங்கள் ஏதாவது இருக்கா? அதாவது நிறைய வரும். அதுல வந்து இப்ப நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஆயா கிட்ட போவாதரா, ஆ, ஆயா வந்து பிசினஸ்க்காக ஏதாவது சொல்லுது, ஆ, ஆயா ஒரு ப்ராடு ஆ. அப்படிலாம் சொல்லுவாங்க. ம், ம், ஆனா ம். ரொம்ப அழுதுட்டு, நம்ம ஏமாத்துறவங்களா இருந்தா நம்ம இது ம், ம். மாதிரிலாம் நேச்சரா போட மாட்டோம். ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. எனக்கு எங்க கடை பிள்ளைங்கிட்டலாம் பிளாக் பண்ணி டெலிட் பண்ணேன். அப்புறம் வந்து ஆயா கடைக்கு போகவே போகாதீங்க, குப்பை கூலம், ம். இது குப்பை மாதிரியா மறுக்குது, இல்ல ரொம்ப அடக்கி அழகாவே தான் இருக்கு. அது மாதிரிலாம் ஒவ்வொன்னும் சொல்லிலாம் அடக்கி விமர்சனம். தான் இருக்கு. அவங்க மற்றவங்க வீடியோ போடுவாங்க, மூஞ்சே நல்லா இல்லை, ம், வாந்தி வர மாதிரி இருக்குது, இந்த கடை முட்டை எப்படி இருக்கும், போகவே ம், கூடாது. நமக்காக தானம்மா நம்ம வீடியோ போடுறோம். ம், என்ன பார்க்குறவங்க வந்தாலே போதும், நம்ம கடையில் வந்து ம், ம், ம். வந்தாலே போதும். நிறையா விமர்சனம், நிறையா அவமானங்கள் எல்லாத்தையும் தாண்டி அதான் கடைசியாக அந்த தம்பிங்க சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சு. ஓகே. எனக்கே தெரியாது, மறுநாள் காலையில் எல்லாருமே கலாட்டாமடி சேனலில் ஃபோன் அடிக்கிறாங்க, என்னென்னமோ ஃபோன் அடிக்கிறாங்கன்னு பசங்க சொல்ல பயம், கையெல்லாம் ஒதில் எடுத்துச்சு. நம்ம ஏன்னா வெளிநாடு வெளியூர், ம், எதை ம், நம்ம தப்பாக சொல்லிட்டோமோ ம், ம், ம். அப்படின்ற ஒரு ஃபீல் வேற. பயமும் இருக்கு ஒரு பயமும் பக்கம். இருந்துச்சு. ஏன்னா ம், பேர் படிக்க தெரியாத படிச்சிட்டோம். ம், ஒரு குற்ற உணர்வு இருந்துச்சு. ஆனா அந்த படிக்கிற விதம்லாம் நல்லா இருக்குது, ம், ம், ம். நேச்சரா பேசுறாங்க. நீங்க ரொம்ப என்ன சொல்றது, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பட்ட பாடுல உங்களால மறக்கவே முடியாத ஒரு துயரம்னா என்ன சொல்லுவீங்க? அது நம்ம கடையில வந்து மினிஸ்டர் காட்டன் கேட்பானுங்க, மினிஸ்டர் காட்டன். ஓ. தெரியுதுங்களா? ம், என்னால அந்த அளவுக்குலாம் கடை நடத்த முடியுமா? ஏதோ ம். என்ன ஏதோ வீட்டில் இல்லாம நம்ம கடை வச்சு ஏதோ ஒரு பிஸ்னஸ் அது ரொம்ப பண்றோம். கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. ஆமாங்க, திட்டுவானுங்க, அடிப்பானுங்க, ஓடிடுவானுங்க, கண்ணாடி உடைப்பானுங்க, வர கஸ்டமர்லாம் வெளில அனுப்புவானுங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணானுங்க. எதனால? அவங்க கேட்ட பொருள் இல்லன்றதுனால மட்டுமா? 350 ரூபாய்க்கு எனக்கு அந்த காட்டன் தான் வேணும், ம், மினிஸ்டர் காட்டன் தான் வேணும். ம், ம், ம். அப்போ நீங்க சிங்கிளா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஆ, இந்த மாதிரி மோலார்பேட்டை போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணேன். வந்து சாருங்க வந்து ஒரு வயசானவங்க ஒரு கடை வச்சுருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட என்ன இருக்குதோ அதை எடுத்துக்கணும், இல்லை உனக்கு இது மாதிரி அதிகமாக வேணா பெரிய கடையை போயிட்டு பார்த்து எடுத்துக்கோ, ம், உனக்கு எந்த கடையில் பிடிக்குமோ அந்த கடையில், அவங்கள எதுக்கு தொல்லை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ம், அது இதுக்கப்புறம் நான் அப்போல்லாம் கேமரா இல்லைம்மா, ம், ஆனால் பயமாக இருக்கும்மா, ம். சண்டை போடக்குள்ள நான் தனியாக இருப்பேன்னா ரொம்ப ஓ, பயப்படுவேன், ஓ, ரொம்ப கண் கலங்குவேன். ஏதோ தம்பி ஃபோன் அடித்தாலும் வர முடியாத சூழ்நிலை, ம், ம். அவங்க தான் உட்காந்துக்கிறோமா, எல்லாத்தையும் தூக்கி போடுவானுங்க, அடிப்பானுங்க, அப்படிலாம் பண்ணுவானுங்க. அப்படியா ஒரு கடையை வந்து ஆமாம் டேமேஜ் பண்ற ஆமாம், அளவுக்கு? ஓ. அப்படிலாம் உண்டு. ஆனால் இருந்தாலும் அப்படியே உயிரை கையால் பிடிச்சிக்கிற மாதிரி போலீஸ் வந்து அப்படி வந்து அந்த தன்னம்பிக்கையோட தைரியமாக பேசுவோம். ம், ம், நம்ம ம். பயந்துட்டோம்னா வேலைக்கு ஆக முடியாது அப்படின்றதுனால தைரியமாக பேசுவோம். இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு யாரு எடுத்து தரா? ஏன்னா பையன் வந்து ஆபீஸ் போயிடுறாரு இல்லையா? இந்த மாதிரி. கடையிலே வேலை செய்கிற பிள்ளைங்க எடுக்கேன். ம். இப்போ நான் ஒரு 2-3 வீடியோ நானே செல்ஃபி எடுத்து நானே போட கற்றுக்கினேன். அப்படியா? ஆமா. ஆ. ஆனால் அந்த ஐடி போனதுலேருந்து ரொம்ப மனவேதனையாக ம், இருந்துச்சு. ம், ம், இதுவே கடன்காரங்களுக்கு கடன் கொடுக்க முடியல, ம். ஸ்டாக் போட முடியல, ரொம்ப இந்த போன 1.5 மாசமா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு.